வணக்கம் என்னாரே நட்புகளே, சகோதர சகோதரிகளே. இப்ப நான் ரொம்ப மன நிம்மதியோடையும், நிறைவோடையும், சந்தோஷத்தோடையும் இந்த வீடியோவ இங்கருந்து நான் போடுறேன். அதுக்கு காரணம் என்னன்னா, "நீ என்ன குடுக்குறியோ அதத்தான் உனக்கு நான் திருப்பி தருவேன்." அப்படின்னு சொல்லி அந்த பாணியில நான் போறேன். நான் காலையில பேசிட்டு வீடியோ போட்டு வந்ததுக்கப்புறம், இங்க பல பிரச்சனைகள் நடந்துச்சு. அதுல குறிப்பா ஒரு பிரச்சனை, நான் சொன்ன கருத்த அவ ஏத்துக்கிற அளவுக்கு நான் ஒரு விஷயம் சொன்னேன்னா, அது என்னான்னா, என் மகன் கல்யாணத்துக்கு என்னை எவ்வளவு தூரம் நீ அனுமதிக்கிறியோ, அவனுக்கு பொண்ணு பார்க்கறதுல இருந்து, பத்திரிக்கை வைக்கிறதுல இருந்து, பிரியாணி செய்றதுல இருந்து, மண்டபம் பிடிக்கிறதுல இருந்து, நான் சுமி கூட தான் சேர்ந்து எல்லா வேலையும் செஞ்சு ஆகணும். ஒவ்வொரு இடத்துக்கும் நான் உன்னைய கூட்டு போகவும் முடியாது. 2வது நீ கூப்பிட்டாலும் வரமாட்ட. காரணம் என்னன்னா, ஏற்கனவே அதுல உனக்கு அனுபவம் இருக்கு. அவன் ஒரு விஷயத்துல சிக்கல்ல இருந்தப்ப நீ கூட வந்து அவனுக்காக எல்லாம் செஞ்ச, வச்ச, அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா, அதையே அவன் நன்றி மறந்து பேசினான். அதுக்காகவே நீ வந்து அவ கூட வரவும் மாட்ட. எங்க விசேஷத்துல நீ கலந்துக்கிறவும் மாட்ட அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். நீயே கூப்பிட்டு உன் பொண்டாட்டி நீயும் சேர்ந்து ஒண்ணா வந்து வெத்தலாக்கு தட்டை வச்சு, தாம்பூல தட்டு வச்சு, பட்டு புடவை வச்சு, என்னை நீங்க ஸ்வீட் பாக்ஸோட கூப்பிட்டா கூட நான் வரமாட்டேன். என்னை ஆள விட்டுரு. அதே நேரம் உன்னையும் நான் போய் உன் மைய வீட்டுக்கு போய் இந்த மாதிரி பொண்ணு பார்க்கறது, வைக்கிறது, வாங்குறது, இல்ல பத்திரிக்கை அடிக்கிறது, அதுக்கு டிசைன் பார்க்கறது, எதுலையுமே நான் தலையிட மாட்டேன்ட்டான். ஒரே வார்த்தை. உன் பையனுக்கு நீ எப்படி வேணாலும் போய் கல்யாணம் முடிச்சுக்க. ரிசப்ஷன் வைக்கிறியா வையி. எத்தனை லட்சம் செலவு பண்றியோ செலவு பண்ணு. ஆனால் அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் மாத்திரம் நான் சொல்றேன். நீ எவ்வளவு தூரம் உன் மகனுக்கு செலவு பண்றியோ அதை விட டபுள் மடங்கு செலவு என் பிள்ளைக்கு நீ பார்க்கணும். திலீபாவுக்கு ஒரு கல்யாணம் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, உன் வீட்டு மருமகளுக்கு 25 பவுன்ல நீ வந்து செயின் செஞ்சு போட்டியோ இல்ல வந்து நகை செஞ்சு போட்டு உன் வீட்டுக்கு மருமகளை கூப்பிட்டு வந்தா, என் மகனுக்கும் அதே மாதிரி அவனுக்கு வரப்போற மருமகளுக்கு 50 பவுன் நகை நீ போட்டுறணும். அதே மாதிரி அவனுக்கு ஒரு ஒரு 500 பேர் உட்கார்ற அளவுக்கு ஒரு கல்யாண மண்டபம் பிடிக்கிறியா, என் மகனுக்கு 1000 பேர் உட்கார்ற அளவுக்கு மண்டபம் பிடிக்கணும். உன் மகனுக்கு மட்டன் பிரியாணி போடுறியா, என் மகனுக்கு வான்கோழி பிரியாணி போடணும். நான் சொல்றதுக்கெல்லாம் நீ கட்டுப்படணும். நீ எங்கெங்க போய் ஊர் ஊரா போய் நீ பத்திரிக்கை கொடுக்குறியோ அதை மாதிரி டபுள் மடங்கு. இப்ப நீ போய் ஒரு 2000 கிலோமீட்டர் சுத்தி இங்க இருந்து சென்னைக்கு போய், பாண்டிச்சேரி போய், கடலூர் போய், இன்னும் வந்து உன் சொந்தக்காரங்க ஊர் இளையாங்குடிக்கு போய், செங்கோட்டை போய் சுத்தி வந்து முடிச்சதுக்கு அப்புறம் கிலோமீட்டர் நோட் பண்ணுவேன். அதுல எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்கோ அத மாதிரி டபுள் மடங்கு என் சொந்தமும் என் சுருத்தும் உலகம் பூரா இருக்கு. நீ நான் கூப்பிடுற இடத்துக்கு பூரா வரணும். எழுப்பூருக்கு வரணும், புதுக்கோட்டைக்கு வரணும், தாராபுரம் வரணும், திருப்பூர் வரணும். எல்லா இடத்துக்கும் நான் கூப்பிடுற இடத்துக்கு பூரா நீ வரணும். நீ தான் முழு செலவும் அப்படின்ட்டா. எல்லாத்துக்குமே நான் சம்மதம்னு சொல்லிட்டேன். என் மகன் அப்ப அவ என்ன சொல்ல வர்றா, நான் இதுல அர்த்தம், உன் மகனுக்கு செய்யறதை விட என் மகனுக்கு நீ டபுள் மடங்கு செஞ்சாதான் பெத்த பிள்ளைய விட தான் வளர்த்த பிள்ளைக்கு வளர்ப்பு தகப்பனா இருந்து இவ்வளவு தூரம் நல்லது செஞ்சிருக்கிறாரேன்னு சொல்லி ஊரே பார்த்து அவரை வந்து மெச்சும். ஊரே பார்த்து அவரை வந்து வாழ்த்தும். சிக்கா மாமா என்னதான் இருந்தாலும் தான் கட்டின பொண்டாட்டியை விட தான் கூட வந்த கூத்தியாளுக்கு இவ்வளவு தூரம் செஞ்சிருக்காரு அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல பேரு. என்னது? சரி சாரி. அதாவது சரி சாரி. அதாவது பெரிய பொண்டாட்டிக்கே அவ்வளவு செஞ்சிருக்கிறாரு. அவர் ஆசைப்பட்டு, நேசப்பட்டு, காதல் வயப்பட்டு 2 பேர் காமப்பட்ட ஒரு சின்ன பொண்டாட்டின்னு சொல்ல வந்தேப்பா. பேச விடுப்பா. அதான் அதான் ஆசைப்பட்ட ஒரு காதல் மனம் புரிந்த ஒரு சின்ன பொண்டாட்டி. அவளுக்கு வந்து சின்ன பொண்டாட்டின்னு சொல்ல வந்தேன். கள்ள பொண்டாட்டின்னு வாயில வராது. சின்ன பொண்டாட்டி. சின்ன பொண்டாட்டிக்கு இப்ப அவளை வச்சுக்கிட்டு தான் பேசுறேன். எல்லாமே சொந்த வாக்கு மூலம் தான். சரியா? சின்ன பொண்டாட்டியோட பிள்ளைக்கு இவ்வளவு தூரம் விழுந்து விழுந்து செய்யறாரு. என்ன மனுஷையா இவரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து மூக்கு மேல விரல வைக்கிற அளவுக்கு இப்படி வைப்பாங்கல்ல. இப்படி இல்லாம நடந்தது கிராண்டான கல்யாணம். அதுபோ இப்ப ராகுன்னு சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வருது. வர்றவங்களுக்கு பூரா பேத்துக்குமே பத்திரிக்கையோட ஆப் பாட்டில் வந்து சரக்கு கொடுத்துடணுமா, சரக்கு அடிக்காதவங்களுக்கு பீர் கொடுத்துடணுமா. அதே மாதிரி பெண்களுக்கு வந்து வேற என்ன கேட்ட, வாயில நல்லா வருது. பெண்களுக்கு வந்து ஏதாவது குங்குமம், மஞ்சள், உன் வாய் உன் புத்தி ஏன் இப்படியே போகுது? ஏய் எனக்கு தெரியுதுடா, டே உங்க முறைப்பாடுகள்லாம் எனக்கு தெரியுதுடா. உங்க முறைப்படி ஏய் கல்யாணத்துக்கு தான் எங்க ஊர்ல எல்லாம் தாம்பழத்தட்டுல மஞ்சள், குங்குமம், வெத்தலை பாக்கு வச்சு ஒரு பூ பழம் வச்சு பத்திரிக்கை மொய் கவர்லாம் இல்லடி. எனக்கு தெரியாதா? அது பணம் எழுதுனதுக்கு அப்புறம் ஒரு பை கொடுப்பாங்க, தாம்பூல பை அதுக்கு பேரு.
அதுவும் எங்களுக்கு தெரியும் அந்த ஈர வெங்காயம். உனக்கிட்ட சொல்றது கல்யாணத்துக்கு கூப்பிடும் போதே பத்திரிக்கை வைக்கும் போது தாம்பழத்தட்டுல ஒரு புடவையோ ஒரு சீலையோ ஒரு எலுமிச்சம்பழமோ ஒரு வெள்ளைப்பூ என்ன வெத்தலை பாக்கு வச்சு அத மாதிரி உன் ஃபேன்ஸுகளுக்கு விழுதுகளுக்கு நீ இப்படி வச்சு கொடுக்கணும்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பசங்களுக்கு ஆப் பாட்டிலு, ஆப் அடிக்காதவங்களுக்கு பீரு, பொம்பளை பிள்ளைகளுக்கு வந்து இது தாம்பழத்தட்டுல வெத்தலை வாக்கு வச்சு ஸ்வீட் பாக்ஸ் வச்சு ஒவ்வொருத்தவங்களுக்கும் சாரி வச்சு இதுதான் திலீபாவுடைய கல்யாணத்துக்கு நீ செய்யணுங்கிற. சரி உன் விழுதுகளுக்கெல்லாம் செலிபிரிட்டிஸ் நீ கொடுக்குற, அதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன்டா. இதுதான்டா இப்ப எங்களுக்குள்ள உள்ள டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். நான் என்னென்ன செய்யறேன்னா அதை மாதிரி ரெட்டிப்பா அவ பிள்ளைக்கு செய்யணுங்கிற. நான் சம்மதம்னு சொல்லிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு இப்போதைக்கு வீரியம் முக்கியமா காரியம் முக்கியமான்னு பார்த்தா காரியம்தான் முக்கியம். இப்போ வரைக்கும் இது விஷயமா இவங்கிட்ட எந்த சத்தியமும் கேட்கல. லைவ் டெலிகாஸ்ட். சரி வேற என்னன்னா வேற பாட்டு கச்சேரி இளையராஜாவை கூப்பிட்டுருவோமா? யாரு? விஜய் சேதுபதியா? சரி அப்புறம் எத்தனை வருஷம் ஏப்பா இந்த +1 முடிச்சுட்டேன் +2 4-5 வருஷங்கிறது ஓடி போயிரு. இந்த மாதிரி சொடக்கு போட்டவனா ஓடிடும். ரேஷ்மிகா மந்தானாவை வர சொல்லிடுவோமா? ஆம்பளை ஆக்டர்னா அரவிந்த் சாமியை கூப்பிட்டுருவோமா? வேற யாரை வர சொல்லணும் சொல்லு. சரி ரைட்டு பார்ப்போம். அப்போ உள்ள சூழ்நிலைக்கு என்ன நடக்குதோ. கற்பனை கோட்டை இப்பவே கட்டக்கூடாது சரியா? அன்னைக்கு நிலைமைக்கு என்ன நடக்குதோ. இப்போ நான் என்ன சொல்றேன்னா காரியம் முக்கியமா வீரியம் முக்கியமானு பார்த்தா எனக்கு காரியம் முக்கியம். ஏன்னா இப்போ என் மகனுக்கு ஃபர்ஸ்ட் கல்யாணம் முக்கியம். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இவனுக்கு எப்படி டேக்கா கொடுக்கணும், இவளுக்கு எப்படி டிமிக்கி கொடுக்கணும், இல்லை இதெல்லாம் நான் செய்வேனா செய்ய மாட்டேனாங்கிறத அப்போ பார்ப்போம் சரியா? ஏன்னா அவளே சொல்லிட்டா அவன் வாயால. எதுக்கு முறைக்கிற? செய்யலைன்னா நீ பார்க்கறத பார்த்தா நீ செய்யலைன்னா நீ செய்யாம இருந்து பாரு, அதுக்கப்புறம் ஏன் இதை நான் காட்டுறேங்கிறியா? அப்படியா? நான் செய்வேன் கண்டிப்பா. எதுக்கு? அப்ப நான் என்ன கண்டிஷன் உனக்கு போடுவேன் தெரியுமா? பத்திரிக்கையில முதல் பக்கத்துல என் பேர் வரணும். இப்படிக்கு அப்படின்னு போட்டு கீழே அந்த பொண்ணு மாப்பிள்ளையோட தாய் தகப்பன் பேர் வர்ற இடத்துல இது எல்லாமே முன்னால நின்று நடத்துவரே எங்கள் மூத்த கடவுள் இவர் தான், சிக்கா மாமா தான். அனைத்துக்கும் தலைமை தாங்கும் என் தங்க தாரகை சூர்யா அவர்கள் சார்பில் தான் இந்த திருமணமே நடக்குது. நீங்க இப்ப பேரை போடலன்னா பத்திரிக்கையே அடிக்க விட மாட்டேன். ஏன் மேன் கல்யாணத்துக்கு என்ன உலகமே சொல்லி நீ சொன்னீங்க வாக்குமூலம் கொடுத்தீங்களா? நான் பத்திரம் பண்ணுவேன். இப்ப நீ அடிக்கிற பத்திரிக்கை வாக்குமூலம்னா நான் இதென்ன உண்மையை தானே சொல்றேன். அவர் இருந்து என்ன பிரயோஜனம்? நான் தானே எல்லாம். அப்புறம் என்ன? அப்படி பேசக்கூடாதுல்ல. என்ன இருந்தாலும் தாய் தாய் தானே. அப்படியா? விட்டா வந்து அவனாலதான் நான் மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சுக்கிட்டு இருக்கேன். அவன் தான் முக்கியம் போல. நான் பேசிக்கிட்டே இருப்பேன். அப்புறம் ஒரு மாதிரி எங்க டென்ஷன் ஆக்கி விடக்கூடாது, அவ்வளவுதான். மரியாதை கெட்டு போயிடும். ஏன் முன்னாலே சொல்றியா? நான் என்னைக்காவது அவளை வந்து சுமியை வந்து என் பொண்டாட்டின்னு சொல்லியிருக்கேனா? என்னைக்கு சொல்லியிருக்கேன் நானு? நீங்களே சொல்லுங்கடா. சுமின்னு கூப்பிட்டாலும் கூப்பிடுவேனே தவிர ஏன் பொண்டாட்டின்னு சொல்லி நான் வாயார இது வரைக்கும் நான் கூப்பிட்டதே கிடையாது. அவங்களே கமெண்ட்ல போடுவாங்க பாக்குறியா? உனக்கெல்லாம் நான் ஒண்ணு சொல்லவா? எவ்வளவுதான் விசுவாசமா இருந்தாலும் அந்த அந்த இது சொல்லுவாங்க தெரியுமா, பண்ணி வந்து அதை சாக்கடையை தேடி ஓடும்னு. அத மாதிரி நீ தாராபுரத்தை தேடி தான் ஓடுவ. இப்ப 10ஆவதுக்கு அவன் பக்கத்திலே வந்துட்டான். பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு படிக்கிற ஹாஸ்டல் பக்கத்துல. இவ்வளவு நாள் எங்க போனாரு? +2 படிக்கிற வரைக்கும் எங்க போய் நொட்டுனாரு? நான் வந்த உணவத்துல வர்றேன்ல. இப்ப நான் தானே படிக்க வச்சேன் 6 வருஷமா. அவனா படிக்க வச்சான். இல்ல நான் கேக்குறேன், அது எப்படி நன்றி இல்லாம இப்படி பேசுறீங்க? குடும்பமே சேர்ந்து அவன் பிள்ளைய போய் பார்க்க போனானா நீ என்ன சொல்லிருக்கணும்? தினசரி பிள்ளைய பாக்குறதுக்கு உனக்கு அனுமதி இல்ல. மாசத்துக்கு ஒருக்காவோ 6 மாசத்துக்கு ஒருக்காவோ தான் நீ பிள்ளைய பார்க்கணும்.
ஸ்கூலே வந்து ஆமாங்க அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டான், கோர்ட்டே அனுமதி கொடுக்கும். அவ புள்ள அவ பாக்குறதுக்கு நீ யாரையும் விடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நானே பண்ண முடியாது. நீ என்ன சொல்ற வெண்ண? இது வரைக்கும் அவன் ஸ்கூல் ஃபீஸ் கட்டினானா, யூனிஃபார்ம் வாங்கி கொடுத்தானா, ஒரு ஜாமெட்ரி பாக்ஸாவது வாங்கி கொடுத்துருப்பானா? கட்டி கூட வாங்கி கொடுக்கல. அப்பே சொல்லி இன்சியல போடுறது என்ன, எஸ்னு போட்டு தான் போடுறாங்களா, எஸ்னு போடுறாங்களா, பின்னு போடுறாங்களா? அப்ப இப்பவே நீ இந்த போடு போட்டனா நீ பத்திரிக்கையில என் பேரை போட்டுட்டு தான் அடுத்த வேலை பாப்ப. அப்படியா? என்னையவே போட்டு தள்ளிட்டு கேளுங்கடா, டே வாக்குமூலம் கொடுத்துட்டாடா, என்னையவே போட்டு தள்ளிட்டு இவ புருஷன் கூட சேர்ந்து கல்யாணம் நடத்துவாளா? அப்படித்தானே? எனக்கு பிரியாணி போட மாட்டீங்க, என்னையவே பிரியாணி போடுவீங்க. அதுக்குதான் குடும்பமா சேர்ந்து நாடகம் போட்டுக்கிட்டு திரிறீங்க, நல்லா தெரியுது. இல்ல நானும் பாக்குறேன், அவன் தாராபுரத்துக்கு ஷிஃப்ட் ஆகி வேலைக்கு வந்தது வந்தேன். இங்க இப்பயும் சொல்றேன், அவன் ஒரு இடத்துல ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டேன். இந்த விதையோட கொடுத்த என்னை குள்ள பாக்குறீங்களா? வயிற்றுக்குள்ள மரம் முளைக்கவா? நாசமா போனவளே, மூஞ்சி முகரையும் பாரு. அவன் தாராபுரத்துல நிரந்தரமா வேலை பார்க்க மாட்டேன். திருப்பி ஏதாவது ஊர் ஊரா குஜராத் பக்கம் போய் டீ கிளாஸ் கழுவ போயிருவேன். நல்லா யோசனை பண்ணிக்க. அவன் போட்டாவுக்கு முத்தம் கொடுக்குறிய? எனக்கு சோறு வேணாம், ஒண்ணு வேணாம். இந்த வீட்டுல இனிமே நான் சோறு தின்ட்டேன்னு வைவேன், நான் நாய்க்கு சமம். எனக்கு சோறு வேணாம், ஒண்ணு வேணாம், சாப்பிட மாட்டேன்டா. இந்த வீட்டுல இனிமே நான் கை நினைக்க போறதா அபிப்பிராயமே கிடையாது. இதோட தலை முழுகிறேன் நானு. வேணாம், போதும். என்னை இவ்வளவு தூரம் இன்சல்ட் பண்ண இந்த வீட்டுல கரிசோத்திர கை வைக்க மாட்டேன். எதுக்கு இப்ப இது எதுக்கு எடுத்துட்டு வர்ற? கரிசோத்திர கை வைக்க மாட்டேன், சத்தியம் பண்ணுங்க. சத்தியம்லாம் பண்ண மாட்டேன். சாமி பூ நேத்தா கோயிலுக்கு போய் அடிச்சு சோத்துக்காக சத்தியம் பண்ணுவாங்களா அவனாவது? சாப்பிட மாட்டேன், ரோசமா பேசுறீங்க, சத்தியம் பண்ணுங்கன்னு சொன்னேன். வேணாம் போ. நான் வெறும் சோறை கூட சாப்பிடுவேன், எனக்கு எதுவுமே வேணாம். எனக்கு சோறே வேணான்னு போயிருவேன். எனக்கு பசிக்கா கொஞ்சோன்னு. தேவையில்லாம பேசாதப்பா, அப்புறம் வாயை உடச்சு விட்டுருவேன். ஓகே மக்களே, இந்த பிரச்சனை இதோட முடியாது. நான் சாயங்காலம் 6 மணி லைவ்ல அம்மா வீட்டில் வந்து நான் பேசிக்கிறேன். இப்போதைக்கு இந்த வீடியோவை நான் கட் பண்றேன். இதுக்கு மேல நான் பேசுனேன்னா என் மரியாதையும் கெடுத்து என்னை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்துவா. அதனால 6 மணி லைவ்ல பார்ப்போம். ஐ லவ் யூ, பாய்.